இஎம்ஐனா ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தெரியலையம்மா எனக்கு. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது வேணாலும் வாங்கலாம். பாதியாக கட்டிட்டு அவங்க ஃபுல்லாக லோன் ஃபில்அப் பண்ணுறாங்க. குட் கான்செப்ட் ஃபார் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். தவணை முறையில் வாங்குறது. இந்த ஆக்கிரமிப்பினால வெள்ளம் போக வேண்டிய பாதையை அடைச்சதுனால வெள்ளம் போக முடியாம குடியிருப்பு வழியா வந்திருக்கு. புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்டதும் இல்லாம ஏரிக்குள்ள பிளாட் போட்டிருக்காங்க. அதனால தான் இவ்ளோ சேதம். இதுதான் நிலைமை. இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும். இப்ப நீங்க பார்த்த ஆக்கிரமிப்போட லிஸ்ட் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. என்ன பிரகாஷ் கல்லு மாதிரி நிக்கிற? சார், வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? சார், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இவ்வளவு தத்தியா இருக்க? ஃபிளாஸ்க்ல காஃபி வாங்கிட்டு வந்தல, எல்லாருக்கும் சர்வ் பண்ண போ. என்ன சத்யா, காது கேட்காதா? ஏ பிரகாஷ், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஊத்திட்டு இருக்க. யாருக்கு எவ்வளவு சுகர் வேணும்னு கேட்டு ஊத்த. சத்யாக்கு என்ன வயசாயிடுச்சு? உனக்கு தான் தெரியுமா எவ்வளவு போடணும்னு. இல்ல சத்யா? இப்ப நம்ம பார்த்த ஆக்கிரமிப்பு பில்டிங்குகளை இடிக்கலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் கண்டுக்காம இடிக்கலாம். பெர்மிஷனுக்காக யார்கிட்டயும் போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வாட் நான்சென்ஸ்! அறிவில்ல, கண்ணு தெரியல. என்னப்பா நீ இப்படியா வேலை செய்வ? சார் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட? போய் துணி எடுத்து வந்து கிளீன் பண்ணு. சார், நீங்க சொன்ன இடத்துல பிரச்சனை இருக்கு.
என்ன பிரச்சனை? சம்பந்தப்பட்ட இடம் மினிஸ்டருக்கு சொந்தமானது. எந்த மினிஸ்டர்? சென்ட்ரல் மினிஸ்டர் நல்லதம்பி. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மக்களுக்கு பாதிப்பு தர மாதிரி யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் விட முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். எங்க சொல்லி எப்படி காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிரகாஷ் சார். பென்சில் சார். பென்சில்யா, திருன்னு முழிக்காத. சார் பென்சில். மக்கள் சேவை தான் நமக்கு முக்கியம். எதை இடிக்கணும்னு உங்களுக்கு ஆர்டர் வரும். மினிஸ்டர் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். உங்களோட அபிஷியல் ஐடிக்கு டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் விட்டு வைக்காதீங்க. ஓகே? நான் சொன்ன எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க கடமையை ஒழுங்கா செய்யுங்க. மீட்டிங் ஓவர். மேடம் கொடுங்க மேடம், கொடுங்க. பிரகாஷ், இந்த காஃபி கப்ஸ் எல்லாம் யார் கழுவுவா? இது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வாங்க. என்ன போங்க. I call you later. அரவிந்த், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? இல்ல பிரகாஷ பழிவாங்க தான் இதெல்லாம் பண்றியா? என்ன சொல்ற? இல்ல நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு கிளர்க் அசிஸ்டண்டா வச்சிருக்கவரை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நானும் நடத்துறேன். இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உன் ஹஸ்பண்டா இருக்கிறதுனால அப்படி யோசிக்கிறியா? இல்ல அரவிந்த், எனக்கு சங்கடமா இருக்கு. நான் அவருக்கு சலுகை காட்டணும்னு எதிர்பார்க்கறியா? எப்பயும் எதுலயும் நேர்மையா இருக்கணும்னு நீ தானே சொல்லுவ. இல்ல அரவிந்த், நீ எல்லாம் மீற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு இதுல பிரச்சனை இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போ சொல்லு, இல்ல லாங் லீவ்ல போ சொல்லு. ஹலோ, யா, ஆன் தி வே. யார் சார் நீங்க? I'm a deputy collector Arvind. I want to meet minister. ஒரு நிமிஷம் வெயிட். அத பத்தி எல்லாம் நீங்க ஐயா, உங்களை பார்க்க அரவிந்தன் ஒருத்தர் வந்திருக்காரு. வர சரிங்க. நீங்க சொல்லுங்க. இருக்கட்டும் சார், நாங்க கிளம்புறோம். இருங்க. இல்ல சார், நீங்க ஏதாவது பர்சனலா? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என் பேர் அரவிந்த், டெப்டி கலெக்டரா இருக்கேன். உட்காருங்க. ஏரி குளம் ஆக்கிரமிப்பு நீர்நிலை ஆதாரத்துக்குன்னு ஸ்பெஷலா போட்டுக்கிற ஆபீசர்னா. சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? தாம்பரம் ஏரியாவில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை செக் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். அதுல உங்க இடம் ஏரி ஆக்கிரமிச்சு வளைச்சு போடப்பட்டிருக்கு. அதனால அதை நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். ஆள் தெரியாம பேசுறியா? ஆள் தெரிஞ்சு அட்ரஸ் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன விளையாடுறியா? நீ பேசுறது யார்கிட்ட தெரியுமா? நாட்டையே பிளாட் போடாம இருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. நீங்க யாரா வேணாலும் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏய், முடிச்சு வச்சிருவேன். யாருகிட்ட? சிங்கத்தோட குகையில வந்து பேசிட்டு இருக்க. நீங்க சிங்கமா இருங்க, வேற எதுவும் வேணாலும் இருந்துட்டு போங்க. கவர்மெண்ட் இடத்த நீங்களா கொடுத்தா அது மரியாதை, நாங்களா எடுத்தா அப்புறம் சிக்கலா போயிடும். ஏய், யாரா நீ? சாதாரண ஒரு டெப்டி கலெக்டர், என்ன பாக்குறதுக்கே நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? என்ன என்ன நீ வேலையில இருக்கணுமா இல்ல உயிரோட இருக்கணுமா? என்ன சார் மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் உங்க அல்லக்கைங்க பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். என்ன மீறி நீங்க எதுவும் செய்ய முடியாது. ஏய், என்னடா செய்வ? உன்னால என்ன செய்ய முடியும்? உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். அரெஸ்ட் பண்ணுவியா? பண்றா பார்க்கலாம், பண்றா. சார் இரு காயத்ரி, அவன் தொட்டுதான் பார்க்கட்டும். டேய், பண்றா பண்றா, அரெஸ்ட் பண்றா. பண்றாங்கல. அப்ப வாங்க. எங்க வந்து? ஐயோ, அடிக்குது, வலிக்குது. மாமா, மாமா வலிக்குது. மாமா, மாமா, மாமா அடிக்காதீங்க. என்னடா, எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்க மாமா. என்ன, ஏன் இட விஷயமா ஆபீஸ்ல பேசினாங்களா? ஆமா மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்.
இரு இரு இரு. அவங்க ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன். என்ன காயத்ரி அப்படி பாக்குற? இவன் தான் அரவிந்த், என் தங்கச்சி பையன். டெப்டி கலெக்டரா என்ன இருக்கா. சார் நீங்க இப்படியா பயமுறுத்துவீங்க? நான் எங்க பயமுறுத்துறேன்? நீதான் அன்னைக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்ட. அ, என்ன சார் சொல்றீங்க? சத்யா பிரகாஷ்க்கு டார்ச்சர் கொடுக்க ஒரு ஆள் வேணும்னு கேட்டல, அதான் இவனை வர சொன்னேன். ஹலோ மேடம். ஹாய். சந்தோஷமா காயத்ரி? ஆ? சத்யாவுக்கு மேல் அதிகாரியா இவன் தான். சார், அந்த கார்த்திக் சத்யா ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன். ஆனா நீங்க உங்க தங்கச்சி பையனே கூட்டிட்டு வந்துட்டீங்களே. என்ன காயத்ரி நீ? என் பதவிக்காக நீ ஐடியா கொடுத்த, உனக்காக நான் இதை செய்ய மாட்டேனா? அவங்களுக்கு இவனை மேல் அதிகாரிய போட்டதே இதுக்காக தான். மாமா, அங்க போனதுல இருந்து எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. என்னடா சொல்ற? அந்த பிரகாஷ்க்கும் எனக்கும் ஆரம்பமே மோதல் தான். நான் அவன்கிட்ட அட்ரஸ் கேட்டேன், அவன் என்ன சுத்தல்ல விட்டான். அதனால அவனை பழி வாங்க ஒரு காரியம் பண்ண மாமா. ஆனா அவன் என்கிட்ட தெளிவா விளையாடிட்டான். இதை விட பெரிய ஷாக், அந்த சத்யா என் காலேஜ் மேட். என்ன சொல்றீங்க அரவிந்த்? சாரி, உங்களை அரவிந்தன் கூப்பிடலாம்ல? என்ன மேடம் நீங்க யாருன்னு மாமா தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க என்ன தாராளமா பேர் சொல்லியே கூப்பிடலாம். தேங்க்யூ அரவிந்த். சரி சொல்லுங்க, அவனை சும்மாவா விட்டீங்க? ஸ்டேஷன்ல வச்சுதான் சத்யா அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சது. சத்யா மட்டும் இல்லனா அவன் அங்கேயே முடிச்சு வச்சிருப்பேன். மிஸ் ஆயிட்டான். ஆனா அவன் அதை விட நரக வேதனை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு. என்னடா சொல்ற? ஆமா மாமா, நான் அவனை வாட்டி எடுக்கிறேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா. என்கிட்ட அவன் சாகறான் மாமா. சத்யா முன்னாடி அவன ஒரு எடுபடி மாதிரி டீ வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வா, எல்லாத்துக்கும் பரிமாறுன்னு ஒரு அடிமை மாதிரி கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கேன். அவனால ஒரு வார்த்தை பேச முடியலையே. அப்படியே அவமானத்துல புழுங்கி சாகறான். சூப்பர் சூப்பர் அரவிந்த். நான் நினைக்காத அளவுக்கு அவனை அவமானப்படுத்திருக்கீங்க. மேடம், உங்களுக்காக நான் பண்ணணும்னு நினைச்சது அதிகம். அவன் என்கிட்ட வேற மாட்டிருக்கான். விட்டு வைப்பனா? இது இதோட முடியாது. இனி ஒவ்வொரு நொடியும் அவன் அவமானத்துல சாகணும், துடி துடிக்கணும். டே அரவிந்த், காயத்ரி விஷயத்துல மட்டும் அவன் விளையாடல. சின்ன மாமாவை உள்ள அனுப்புனதும் அவன் தான். என்ன மாமா சொல்றீங்க? சின்ன மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புனதும் அவன் தான். அவன் தான் மாப்ள. அந்த பிரகாஷ் தான் அவன் வீட்டுல அவனே பாம்பு போட்டு உன் சின்ன மாமாவை கோத்து விட்டு உள்ள அனுப்பிட்டான். ஆனா அவனும் அவன் பொண்டாட்டியும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அவனுக்கு சம்பள உயர்வு, இவளுக்கு தாசில்தார் ப்ரமோஷன். ஏன் மாமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டல. இனி நீதான் மாப்பிள்ள நாம யாருன்னு காட்டணும். உங்களை பகைச்சிருக்கான், இவங்களையும் பகைச்சிருக்கான். என்னையும் அடிவாங்க வச்சு ஒரு பொண்ணு கால்ல விழ வச்சுட்டான். நிறைய அனுபவிப்பான் மாமா, புழு மாதிரி அனுபவிப்பான். அவனை துடிக்க துடிக்க வதம் பண்ணுவேன். அத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அதான் மாப்பிள்ள எனக்கும் வேணும். அரவிந்த், அவனை இடம் பார்த்து அடிங்க, அசிங்கப்படுத்துங்க. ஏண்டா உங்களை தொட்டோன்னு நினைக்கணும். இனிமே அவன் என் வழிக்கே வராத அளவுக்கு அடிங்க. முடிச்சே வச்சிடறேன் மேடம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இனி மெல்ல மெல்ல விஷம் ஏறும், துடிக்க வைப்பேன். சாரி பிரகாஷ், அரவிந்த் உங்களை இப்படி ட்ரீட் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்கலையா? இல்ல இது பத்தலையா? என்ன பேசுறீங்க? நடிக்காத. என்ன அவனுக்கு கீழே வேலைக்காரனா சேர்த்து விடணும், அவன் என்ன அசிங்கப்படுத்தணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும். இதானே உன் பிளான்? ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தானே நான் அவன்கிட்ட பேசினேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் நடிப்பையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. சத்தியமா எனக்கு அந்த நினைப்பெல்லாம் இல்லங்க. அப்புறம் எதுக்கு அவன் ஆள் கேட்ட உடனே என்ன மாட்டி விட்ட? என்னங்க மாட்டி விட்ட? என்ன பேசுறீங்க? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் நடந்திருக்கு. நான் இங்க உன் மேல கோவப்படுற, சண்டை போடுற, அதிகாரம் காட்டுற, பதிலுக்கு உன்னால எதுவும் பேச முடியல. அதான் எப்படி பழி வாங்குறதுன்னு தெரிஞ்சு கோல் போட்டிருக்க. அவ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பியூனை விட கேவலமா நடத்துறான்.
இதுல உனக்கு சந்தோஷம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிறுத்து. அவன் கேட்டதுமே உனக்கு என் பேர் தான் ஞாபகம் வந்திருக்குன்னா உன் மனசுல வேற என்ன இருக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? இன்னும் சொல்ல போனா அவன் நம்பிக்கையான ஆள் கேட்டான். அதுவும் முக்கியமான ஒர்க், நம்பிக்கையான ஆள் வேணும்னு கேட்டப்போ எனக்கு பெருமையா உங்க பேரு தாங்க சொல்லணும்னு தோணுச்சு. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. உன் வாய் தான் சொல்லுது. உன் அடி மனசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா அவமானப்படணும், அதை நீ பார்த்து பார்த்து ரசிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. அவனை எங்க எப்படி வச்சு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் அதையும் பார்ப்பேன். நீ ஜெயிச்சிடலாம், என்ன சாச்சிடலாம்னு நினைக்காத. அது மட்டும் நடக்காத. இன்னும் இந்த பிரகாஷ் யாரு, எப்படிப்பட்டவன்னு அந்த அரவிந்த்க்கு தெரியாத. நான் யாருன்னு முழுசா காட்டினேன்னு வை, என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அப்ப தெரியும். ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? நான் எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? இப்ப இதை பேசி பெரிய சண்டையா ஆக்கணும்னு நினைச்சா நான் ரெடி. என்ன சொல்ற? பிரகாஷ், டிஃபன் சாப்பிட்டு போ. அண்ணே, இனிமே எது சமைச்சாலும் உப்பு உரப்பு இல்லாம செய்யுங்க. என்னப்பா இது? ஏதாவது பத்தியா இருக்கியா? உடம்புக்கு என்ன? இல்லம்மா, உப்பு உரப்போட சாப்பிட்டா ரோஷம் மானெல்லாம் இன்னும் அதிகமாகும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்னடா ஒரு மாதிரியா பேசுற? உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஓகே. டேய், இப்போ என்னாச்சு இப்படி எல்லாம் பேசுற? குமார், நான் ஏற்கனவே முன்கோவக்கார. எதையும் யோசிக்க மாட்டேன். பட்டுன்னு பேசி கையை நீட்டுருவேன். இதுல உப்பு உரப்புன்னு போட்டா டென்ஷன் ஆயிடுவேன். கடைசியில பிரச்சனையா இருக்கு எனக்கு தானே. சத்யா, என்ன பிரச்சனை? அண்ணே, நீங்க ஒருத்தங்க தான் நீ சரியா புரிஞ்சுக்கிறீங்க. யார் பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சரியா கேக்குறீங்க. என்ன சொல்ற பிரகாஷ்? அம்மா, நீ கட்டின பொண்டாட்டி எல்லா நேரமும் பொண்டாட்டியா இருந்தா ஒரு ஆம்பளை தலை நிமிந்து நிக்கலாம். இங்கதான் அது இல்லையே. வெளியில நான் தலை குனிச்சு தானே நிக்கணும். ஏய், முதல்ல என்னாச்சுன்னு சொல்றா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சத்யா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானாமா? ஆமாமா, நான் தான் பிரச்சனை பண்றேன். அதனாலதான் சோத்துல உப்பு கம்மியா போடுங்கன்னு சொல்றேன். புரியுதா? நான் இப்ப கிளர்க்கா பியூனான்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு நல்லது செஞ்சிருக்காங்க உங்க குல விளக்கு, உங்க குடும்ப தேவதை. என்னம்மா இவன் என்னென்னமோ சொல்றான்? இல்லாத அவருக்கும் அரவிந்த்க்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. பிரச்சனைன்னு சுருக்கமா சொன்னா போதுமா? அவன் என்ன பண்ணா தெரியுமா? அட்ரஸ் கேக்குறேன்னு அவன் காருக்குள்ள இருந்துகிட்டே சொடுக்கு போட்டு கூப்பிட்டான். அதனாலதான் நான் அவனை சுத்த விட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கார்ல இருந்து இறங்கி வந்து கேட்டான். இதை முதலே பண்ணிருக்கலாம்னு சொன்னேன். அதை இப்ப மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறான். பிரகாஷ், இந்த காஃபி கப்ஸ் எல்லாம் யார் கழுவுவா? இது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வாங்க. இப்ப அதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சு என்ன அவனுக்கு கீழே வேலையால கொண்டு வந்திருக்கான். அதுக்கு சத்யாவை உடந்த. சத்யா, என்னம்மா இது? அரவிந்த்னா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானே அந்த பையனா? அம்மா, அவன் என்ன ஆபீஸ்ல எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான். எல்லாரும் அங்க என்ன கேவலமா பாக்குறாங்க. சூப்பர்ரா. அவனுக்கு தானே தெரியுது உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு. டேய், இங்க நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ நக்கல் அடிச்சிட்டு இருக்க. பேசாம வாய் போட்டு போடா. மாமா, பிரகாஷோட நிலைமை எனக்கு புரியுது. அரவிந்த் என்கிட்ட நம்பிக்கையான ஆள் வேணும்னு கேட்டான். அதனால தான் நான் இவரை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனா அவன் இப்படி எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செய்வான்னு எனக்கு தெரியாது மாமா. என்ன சத்யா, அது மோசமான ஆளா இருப்பான் போல இருக்க. பார்க்க பெரிய எடுத்த பையன் மாதிரியே இருந்தானேம்மா. அவனுக்குள்ள ஒரு பொறுக்கி இருக்காமா? பிரகாஷ், இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான் வேணா அவன்கிட்ட பேசுறேன். நீயே கோத்து விடுவ. இப்ப நீயே பேசுறன்னா என்ன அர்த்தம்? என்ன நாடகம் போடுறியா? நான் உனக்கும் அவனுக்கும் கீழே அடிமையா இருக்கணும். நீ எது நினைச்சாலும் பண்ணுவ, அப்படிதானே? ஏய், ஏன்டா இப்படி பேசுற? சத்யா கிட்ட நம்பிக்கையான ஆள் ஒண்ணு கேட்டிருக்கான். அவளும் கேஷுவலா உன்னை ரெஃபர் பண்ணிருக்கா. இது தப்பா? அந்த ராஸ்கலை தப்பா யூஸ் பண்ணிட்டு உன்னை டீஸ் பண்ணிருக்காண்டா. எதுக்கும் சத்யாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா. ஆமாண்டா பிரகாஷ், சத்யா உன்னை யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டா. பிரகாஷ், போலீஸ் ஸ்டேஷன்ல சத்யா உனக்காக பேசினதெல்லாம் மறந்துட்டியா? அண்ணே, இப்படி நினைச்சுதான் நான் ஏமாந்து போனேன். அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது.
அவன் ஒன்னும் கண்ணுக்கு மறைவா செய்யல, முன்னாடி தான் செய்யறான். இன்னும் சொல்ல போனா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது கூட டிராமாவா இருக்கலாம். என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் உன்கிட்ட பேசல. என்னடா எதுக்கு எடுத்தாலும் சத்யாவே குத்த சொல்ற? உன் அடிமனசு தொட்டு சொல்லு. சத்யா உன்னை விட்டு கொடுத்து பேசுறவளா? அத்தை, இதுல அரவிந்த் மேலதான் தப்பு இருக்கு. அவன் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது தப்பான விஷயம். இன்னைக்கு அவன் கிட்ட நான் இந்த விஷயமா பேசுறேன். ரிக்வெஸ்ட் பண்ணியாவது இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். உங்க தயவுல எதுவும் நடக்க வேண்டாம். இதை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். டேய், நீயே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா என்ன பண்ண போற? அவன் டெபுட்டி கலெக்டர், அவனை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா ஒண்ணு செய்யலாம், பேசாம நீ வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடு. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்பதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வாங்கணும்னாலும் நான் அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். அப்ப சூப்பரு, பேசாம வேலையை ரிசைன் பண்ணிடு. டேய், உங்ககிட்ட ஐடியா கேட்டனா? இல்ல பிரதர், நீ ரிசைன் பண்ணிட்டா நான் அண்ணிகிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு தர சொல்றேன். டேய் குமார், அவன் அடங்க சொல்லு, இல்லனா அடிச்சு பல்ல பேத்து கையில கொடுத்துருவேன். ஏன்டா கோச்சிக்கிற? அங்க பியூன் வேலை பார்க்கறதோட அன்னிக்கிட்ட கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம்ல. அதுக்கு சொன்ன பல்ல பேத்துறா. வாய் விட்டு போடா. டேய் விடுடா, அவன் பேசுற மாதிரி தான நடக்குதுங்க. அந்த காயத்ரிக்கு எதிராக சவால் விட்டு வாங்கின வேலை இது. அந்த ஒரு காரணத்துக்காகவே இதை விட்டு போக மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்னதான்டா தீர்வு? அதான் சத்யா வந்து பேசுறேன்னு சொல்றாளே பிரகாஷ்.